ஒரு தனி மனிதனுடைய முயற்சி, அவர்களுக்கு இருக்கிற திறமை, அது எல்லாத்தோடையும் சேர்ந்திருக்கிற தன்னம்பிக்கை என்ற எல்லா விடையும் இணைஞ்சாதான் ஒருத்தருக்கு வந்து வெற்றி என்றது நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் தனக்கு இருக்கிற தனித்திறமையின் மூலமாக வெற்றி பெற்று இன்றைக்கு பல நாடுகளுக்கும் பயணித்து கொண்டிருக்கின்ற ஜீ தமிழுடைய சரிகமபாவின் வெற்றியாளர் பாடகி பவித்ரா அவர்கள் வந்து யாழ்மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு எங்களோட இணைஞ்சு எங்களுடைய நிகழ்ச்சியில் தன்னை பற்றியும் எங்களை பற்றியும் அனைவரை பற்றியும் எல்லா விடயங்களுமே பேசுகிறதுக்காக எங்களோட இணைந்திருக்கிறார்கள். அவர்களோட நான் கொஞ்சம் பேசலாமா? எல்லாரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் பவித்ரா. வணக்கம். வணக்கம். எத்தனை பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. எல்லாருக்குமே கூடுதலாக ஒரு பிரபலமாக இருக்கிற ஒருத்தரோ இல்லை பாடகியோ யாரையாவது வந்து நாங்கள் அவங்கள பற்றி டிவியில் பார்த்து பழகி அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்டர்வியூன்னு சொல்லி டிரெக்டாக வந்தோடனே இன்டர்வியூன்னு சொல்லி எடுப்பாங்க. பட் என்ன ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து நாங்கள் தொடர்ந்து 2-3 நாள் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணினோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் கதைச்சோம். அதாவது நீங்கள் செலிபிரிட்டி என்றதை தாண்டி நான் ஒரு ப்ரெசென்டர் என்றதை தாண்டி அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பொண்டன் கிரியேட் ஆன பிறகு எங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து நடக்கிறது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்தந்த ஃபீல்டில் அவங்கவுங்க ஒன்று பண்ணாலும் நம்ம நல்லா போகிற இடத்தெல்லாம் பழகி நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் எனக்கு கொடுக்கறது இல்லை, நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள்ன்றதை விட என்ன சொல்கிறது, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளணும், மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுக்கு விருப்பம். நீங்கள் ஜீ தமிழுக்கு பிறகு எங்கள் முதல் முறையாக நினைக்கிறேன் உங்களோட வாழ்நாளே முதல் முறையாக நீங்கள் இலங்கைக்கு இப்போ தான் வந்திருக்கிறீங்க. அதுலேயும் முதல் வந்ததுலேயும் நீங்கள் முதல்லே பெருமை அங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த பயணம் இந்தியா டு யாழ்ப்பாணம் ஒரு 32 கிலோமீட்டர் தான் இருக்குது. கடல் பரப்பில் சொன்னாலும் இலங்கை டு யாழ்ப்பாணத்துக்கு உங்களோட பயணம் வந்து உங்களுக்கு எப்படியா இருந்தது? அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஆனால் நான் வந்து உயிரை கையால் பிடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா நான் தனியாக வந்தேன். உங்களோட உயிரை விட்டுட்டு வந்துருக்கிறீங்க. ஐயோ, பயந்து ஒவ்வொன்றையும் தாண்டி அப்புறம் வந்த பிறகு அப்பாடா வந்துட்டேன்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. நிறைய பேர் ஆசை எப்படி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு பார்க்கணுமே, நம்மளுடைய தமிழ் மக்கள் வாழ்கிறாங்களே அதை பார்க்கணும், நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். யாழ்ப்பாணம் வந்ததை எனக்கு ரொம்ப ஆசை. ஷோக்கு போன பிறகு இப்போது நமக்கு எந்த இடத்துல அன்பு அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம அன்பு அதிகமாக கொடுக்க பார்ப்போம். எனக்கு அதிகமாக அன்பு கிடைச்ச இடம் வந்து யாழ்ப்பாணம். அதனால் நான் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன். எனக்கு சுகியனாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் மூலயமா தான் நான் வந்தேன். நிறைய பேர் வந்து போயிட்டாங்க முன்னாடியே சரிகமபாலேருந்து. நான் போல, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பார்த்ததும் எங்களோட மக்கள் வந்து உங்களோட குரலை டிவிலே எவ்வளோ நாள் கேட்டுக்கொண்டு இருந்த எங்களோட மக்கள் இன்றைக்கு நேரடியாக அந்த மியூசிக் பேண்டில் நிறைய மக்கள் வந்து உங்களோட குரலை கேட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு வந்து அந்த பாடல்களை பார்த்தேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டாங்க. நீங்கள் முதல் முறையாக வந்து உங்களோட மகளை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? இது உங்களுக்கு எப்படி ஒரு இதாக இருக்குது? ஏன் நீங்கள் உங்களோட மகளை விட்டுட்டு வந்த நீங்கள் ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு ஷோக்கு கூப்பிட்றாங்கன்னா நம்ம தான் கண்டஸ்டன்ட், நம்ம தான் பாடுவோம், நம்மளை தான் கூப்பிடுவாங்க. தனி ஒரு பட்ஜெட் வச்சு ஒரு குழந்தைய கூப்பிட முடியாது. ஆனால் இந்த வாட்டி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ஒரு அனுபவத்துக்காக நான் தனியாக வந்துட்டேன். குழந்தை தெரியாத இடத்துக்கு போய் குழந்தைய வச்சுட்டு அவஸ்தைப்பட முடியாது. அடுத்த வாட்டி சுகியண்ணா கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் கட்டாயம் நான் என் செலவில் என் குழந்தைய கூப்பிட்டுட்டு வருவேன். யாழ்ப்பாணத்திற்கு காட்டணும். அவளை விட்டுட்டு வந்து பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு 4 நாள் ஆகுது இங்கே இருக்க முடியல. அங்கே அழுதுகிட்டு ஒரு ஃப்ரீடமான ஒரு பார்க்க முடியல எதையும். என்ன நீங்கள் விடலைன்னா இப்போ உங்கள் கையை கடிச்சிட்டு ஓடிடுவோம் போல நாளைக்கு. நான் அந்த இதில் இருக்கேன். அவங்க கட்டாயம் உங்களை நான் உங்களை விட்டு அனுப்பி வைப்போம். உங்களோட மகளை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் இப்போ இந்த முறையே அடுத்த முறை நாங்கள் வந்து பிள்ளைகளை கூட்டிய நிறைய இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குன்னு சொல்ல இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், சாதாரணமாக இல்லாட்டி இவங்க ஒரு செலிபிரிட்டி இல்லாட்டி இவங்க ஒரு எங்களோட பிரபலமான ஒருத்தர் இவங்க வந்து நினைச்சிருந்தா யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இந்த வடக்கில் வந்து பார்க்குறதுக்கு எத்தனையோ சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, எத்தனையோ சுற்றுலா இடங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து பவித்ரா உண்மையிலேயே போன இடங்கள் வந்து எல்லாரையுமே மெயில்ஸில் இருக்க வைக்கிற நிகழ்ச்சியான இடங்களுக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க.
இது சம்பந்தமாக காணொளிகள் பலது வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டிருக்கின்ற போதிலும் இது சம்பந்தமாக அவங்களுடைய உள்ளுணர்வுகள் எப்படி இருக்கு, என்னத்துக்காக எல்லாரும் செய்யாத ஒரு விடயத்தை வந்து அவங்க எங்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க என்ற விஷயத்தை வந்து நாங்கள் அவங்களோட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்க நிகழ்ச்சிக்கு வந்து அடுத்த நாளே, நிகழ்ச்சி முடிஞ்ச முதல் நாள் வந்து அடுத்த நாளே எங்களோட வடக்கில் முக்கியமான ஒரு நபரை போய் அவங்க சந்திச்சாங்க. ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் எங்களுடைய சிவாஜிலிங்கம் ஐயா. அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று தெரிஞ்சு அவரை வந்து நேரடியாக நேரே சென்று பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா அவங்கள்ட்ட கேட்போம். உங்களுக்கு எப்படி அது தோணுச்சுது பவித்ரா? முக்கியமான காரணம் வந்து AAA மீடியா துளிருக்கு தான் சொல்லணும். ஏன்னா என்ன அவங்க கூப்பிட்டது ஷோக்கு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு தேவையில்லை. எனக்கு நான் சொன்ன இடத்தெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு போய் காட்டினதுக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் எனக்கு ஈழத்தமிழர்களை பற்றி இந்த மாதம் தான் தெரியும், 18ஆம் தேதி தான் தெரியும். என்ன ஒரே வீடியோவாக வருதே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதிக சப்போர்ட் நம்மளுடைய யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள். அப்போ அவங்க மேலே ஒரு பாசம், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆராயும் போது தான் ஒவ்வொன்றா நான் வந்து அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்து எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்காக அத்தனை பேர் அழுதாங்கல்ல, அத்தனை பேர் இவ்வளோ வழியை கடந்து வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி நான் என்னோட இன்ஸ்டா பக்கத்துலேயும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்ட ஒரு 10 நாள் தான் இருக்கும். அந்த 10 நாள்லே நான் யாழ்ப்பாணம் வந்து நான் என்னென்ன அங்கே வீடியோவில் பேசணும் அந்த இடத்துக்குலாம் போயிட்டேன். எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து நான் அதை உண்மையாக நினச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கடவுள் வந்து அதை கொண்டு போயிட்டு காமிச்சிட்டாரு. நான் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அப்போ நம்ம தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருப்பாங்க. அப்போது அவங்க உயிரை காப்பாற்றிக்க தான் நினைப்பாங்க. அவங்களுக்காக பாடுபடணும்னு ஒரு சிலர் தான் அவங்களை எப்படியாவது நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றணும். அதில் அவர் ஒரு பங்கே இருந்திருக்காரு. அப்போ வந்து ஆர்கனைசர் வந்து அங்கே போகிறத நான் கேள்விப்பட்டேன். ஐயோ அங்கே போகிறீங்களா, அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் அங்கே போய் அவரை பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு AAA துளிர் மீடியா தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எங்களோட மீடியாவால் அவங்க போய் பார்த்தாலும் அவங்க செஞ்ச இந்த விடயம் வந்து எத்தனை பேர் செய்வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. வெறுமனே போய் அவரோட நலம் விசாரிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே உங்களோட ஷோவில் கிடைச்ச உங்களோட நீங்கள் ஷோவுக்கு நீங்கள் பாடி நீங்கள் சம்பாதிச்ச காசு அப்படியே அவருக்கு நீங்கள் அவருடைய மருத்துவ செலவுக்காக கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த மனசு வந்து எத்தனை பேருக்கு வர மாட்டேது. நீங்கள் நினச்சிருந்தா உங்களோட ஷோவில் கிடைச்ச உங்களோட நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பங்கை கொடுத்துருக்கலாம், ஒரு கொடுத்துட்டு உங்களோட மனசுக்கு தானே நீங்கள் அதை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இல்லை நீங்கள் கொடுக்காம கூட போய் அவட்ட நலம் விசாரிச்சுட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் செஞ்ச சேவைக்கு நன்றின்னு சொல்லி போட்டு கூட வந்திருக்கலாம். பட் அதையும் தாண்டி நீங்கள் செஞ்ச ஒரு செயற்பாடு வந்து உண்மையிலேயே ஒரு வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு அளப்பரிய ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் செஞ்ச விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமான விஷயமா இருக்கும். இது சோஷியல் மீடியாவில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை நல்ல எல்லாருமே போட்டு இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்த ஒரு விஷயம். இதை பார்த்து நிறைய பேர் அவருக்கு உதவி இன்னும் செஞ்சு கொண்டும் இருக்கிறாங்க. நீங்க செஞ்சதுக்காக உங்களையும் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த மனசுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய நன்றி. நீங்க வந்து சொன்னீங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனை கடந்து வந்த அந்த பாதை, அவர்களோட வழிகளை வந்து வடுக்கலா அவங்க சுமந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க அறிஞ்சு மே 18ஆம் தேதி உருக்கமா ஒரு வீடியோ ஒன்று நீங்க பதிவிட்டு இருந்தீங்க. அது வந்து கடவுளுக்கும் கேட்டு உங்களை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நீங்க வெறுமனே அவர்களுக்காக குரல் கொடுத்த சிவாஜிலிங்கம் ஐயா மட்டும் போய் பார்க்கல, அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து புதையுண்ட இடம் இப்பவுமே அதுக்கு சாட்சியா வந்து இருக்கிற முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு போய் அங்க நீங்க அவர்களுக்காக அஞ்சலி செலுத்தின இதுவும் நாங்கள் அறிஞ்சிருந்தோம். நாங்க தான் போயிருந்தோம். அந்த அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவுக்கான அந்த பயணம். அதுக்கும் நன்றி வந்து சொல்லணும். ஏன்னா அதுவும் நானா கேட்கல, தன்னார அவங்களாவே போலாமா. அப்ப பாருங்க கடவுள் வந்து நீங்க ஆசைப்படுறியா, இவங்க மூலியமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது ஐயோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில எல்லாம் கும்பலா ஜாலியா போய் வரலாறு வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன நடந்தது அது வந்து எனக்கு பெரிய ஒரு இதா இருந்தது. இங்க இது நடக்கும் போதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலா அந்த மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவிப்புல இருந்திருக்காங்களே, நிறைய இடம்லாம் வந்து
அப்படியே நெஞ்சு வந்து அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து சந்திச்சவங்க எவ்வளோ ஒரு இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த முள்ளிவாய்க்கால் இடத்துக்கு போகும்போது நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், வீடியோலாம் பார்த்துருக்கேன். அது பண்ணும்போது எத்தனையோ பேர் அவங்கவுங்க ஃபோட்டோவை வச்சுலாம் வந்து அந்த இடத்துல அவங்களுக்காக கண்ணீர் சிந்தி அழுத்திருக்காங்க. உண்மையிலே என் வாழ்க்கையில பார்த்தது என்னன்னா, இறந்தவங்க கடவுளா இருக்கிறது உண்மை. நான் என் வாழ்க்கையில என்னோட கணவரை நிறைய விதத்தில் நான் பார்த்துருக்கேன். ஏன் இதெல்லாம் நடத்துறது கூட என் கணவரா கூட இருக்கலாம். ஏன்னா அவரு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஈழ தமிழ் மக்கள் மேல அன்பா இருக்கிறது என்னோட கணவர் தான். அப்போ அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேட்டுக்கொள்ற இது இல்ல. குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி இப்படி நான் இருந்துட்டேன். அது முடியல. இப்போ எல்லாம் அவங்களால தான் நடக்குதுன்னு நான் நம்புறேன். அதப்போல கடவுள் இறந்து போனவங்க தெய்வ ரூபத்துல இருக்கிறது உண்மை. இப்போ அங்க போயிட்டு கோவிலுக்கு நம்ம போறோம். அந்த இடத்துக்கு போய் கும்பிட்டா அது வந்து அத்தனை பேரோட ஆசீர்வாதம்ல. அவங்க எவ்வளோ ஆசையில இருந்திருப்பாங்க. அதை போயிட்டு வேண்டனா நமக்கு கண்டிப்பா அவங்க நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்பாங்கன்ற மாதிரி இருந்தது. அங்க போகும்போதே உண்மையா நம்ம கண்ணை மூடினோம்னா, நிசப்தமா மூடி பார்த்தோம்னா, அப்படியே விஷுவலா நம்ம வீடியோல பார்த்ததெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடிக்கு வருது. அவங்க பட்ட இன்னல் வேதனை ரொம்ப கொடுமையான ஒரு வேதனை. இப்போ நம்ம எங்கேயோ போறோம், ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல குண்டு போட்டு விபத்தை வெடிச்சு சாவறது, தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நமக்கு சாவு தான் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி சாவை பார்த்துட்டு சாகுறாங்க பாருங்க. அதெல்லாம் பெரிய கொடுமை. இந்த பெரிய கொடுமையை தான் யாழ்ப்பாண மக்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. நிச்சயமாக நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உண்மை. அதாவது அந்த இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இத்தனை ஆண்டுகள் தாண்டி நாங்க வந்திருந்த போதும் இன்னும் அந்த வலிகளை எல்லாம் வடுக்களா வந்து மனசுல சுமந்து கொண்டு அதனுடைய நினைவுகளோட தான் எங்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உறவுகளை உயிரை மட்டும் இழக்கல, உறவுகளை இழந்து, நிலத்தை இழந்து, உரிமையை இழந்துன்னு சொல்லி எல்லா விடயத்தையுமே இழந்து இன்றைக்கும் அத்தனையையும் கடந்து அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு இத்தனை ஆண்டுகளில் அத்தனை விடயங்களையுமே கடந்து அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு செல்கின்ற போதிலும் எந்த விடயமே வந்து மாறாமல் அத்தனையும் வடுக்களாக வந்து அவங்களோட மனசில் வந்து இப்போவுமே நிலைச்சி இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு இந்த உங்களோட விஷயத்தில் சிறப்பான விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த விடயத்தையும் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் போகணும்னேங்களே இல்லை பரவாயில்ல நான் வர இல்லைன்னு சொல்லி போட்டு நீங்கள் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை நான் வரணும், அங்கே நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே உடலங்களாக வந்து உடலங்கள் சிதைஞ்சும் உயிரை துறந்தும் எத்தனையோ உயிர்கள் அதுக்குள்ள புதையுண்டிருந்ததை வந்து அங்கே வந்து நாங்கள் காட்சி பேழைகளாக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. அந்த நினைவு தூபில வந்து அந்த கரங்கள் துண்டிக்கப்பட்டு அந்த அந்த சிலைகளை வச்சு அதெல்லாம் பார்க்கலையே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குவாங்கல்ல என்ன அந்த அது வந்து வெறுமனே தனிய அந்த நினைவுபடுத்துறதுக்காக வச்சது இல்லை. இது இப்படித்தான் நடந்தது என்று சொல்லி அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேணும் என்ற ஒரு கடப்பாடோட செய்யப்பட்ட ஒரு விடயம் தான் அது. நிச்சயமாக இந்த விஷயம் வந்து அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் போய் சேர வேணும். சரியான வரலாறு போய் சேர வேணும். என்ன நடந்ததுன்றது சரியான வரலாறு போய் சேர வேணும். அது வந்து உங்களால் நீங்கள் தென்னிந்தியாவிலேருந்து வந்து எங்களுக்காக போய் நீங்கள் அந்த வணக்கம் செலுத்தின விஷயம் ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயம். நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்க, நாங்கள் தான் தேங்க்யூ சொல்லணும். பேச நீங்கள் நினச்சி தான் நீங்கள் போகாமலே விட்டுருக்கலாம், பட் இல்லை போகணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் போய் செஞ்ச ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு விடயம். அடுத்தது முதல் முறையாக நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து செஞ்ச இவ்வளோ விஷயமும் வந்து நிறைய மிகப்பெரிய பேசுபொருளாக வந்திருக்கு. அது எப்பயுமே நேர்மறையான ஆற்றல்களை மட்டுமே தர வேணும், நேர்மறையான விளைவுகளை மட்டுமே தர வேண்டிய சந்தர்ப்பத்தில் திருப்பியும் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர வேணும். இன்னும் நிறைய நிறைய மியூசிக் ஷோஸ் வந்து செய்ய வேணும். கடலூர் டு சென்னை, சென்னை டு ஜெஃப்னா, மற்ற நாடுகளும் கனடாவுக்கு போயிருக்கிறீங்க, மற்ற நாடுகளுக்கும் போயிருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உலகமெங்குமே பரவி இருக்கிறாங்க. அத்தனை இடங்களுக்கும் நீங்கள் போய் உங்களுடைய குரலால் வந்து எல்லாரையுமே வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் சொல்லி நான் கேட்டுக்கொண்டு, உங்களோட குரலுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை. அப்போ எங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கிற உங்களோட குரலை நான் என்னென்னு வெளியில் கொண்டு வரேன் திட்டுன்னு திட்டுவாங்க. பவித்ராவை கூப்பிட்டு கதைச்சிட்டு அனுப்பினியே பாட வச்சியான்னு சொல்லி என்ன திட்டுவாங்க. ஸோ ஒரு பாடல். என்னுடைய மக்கள் நான் நல்லா பாடலன்னாலுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி யாழ்ப்பாண மக்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நம்ம ஊரில் எப்படி நம்பன்னு நமக்கு தெரியும். ஆனால் யாழ்ப்பாணம் வந்த பிறகு மக்களுடைய அன்பெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. என்ன
பரவாயில்ல நம்மளும் ஒரு செலிபிரிட்டி தான் போல அப்படின்னு என்ன நம்ப வைக்குது. அந்த அளவுக்கு பாசம். அவங்களுக்காக எனக்கு தொண்டை சரியில்லைனாலும் பரவாயில்ல, 4 வரிகள் வந்து நான் பாடுறேன். யார் மகள் இப்போ மகள் எது இனி இந்த கேள்வி, கூட்டிலே தாய் வீட்டிலே வாழும் இனி இந்த குருவி, பாடலாம் தினம் தினம் புது கீர்த்தனம், நாளெல்லாம் தளிர் விடும் இந்த பூவனம், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், ஓ புது கதை அரங்கேறிடும். தொண்டை சரியில்லைன்னு சொன்னீங்க, இவ்வளவு அழகா பாடுறீங்க. உங்களோட குரல் இது இத்தோட ஒரு புது கதை உண்மையா தொடங்கும் உங்களோட வாழ்க்கையில. இதை விட புதிய புதிய அத்தியாயங்கள் வாழும். வானம் பூமி எல்லாமே சேர்ந்து உங்களையும் வாழ்த்தும், உங்களோட குடும்பத்தையும் வாழ்த்தும். உங்களோட கணவர் எப்பவுமே உங்களோட வந்து துணையா இருந்து உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் பார்க்கலன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னும் மேல மேல போறதுக்கு அவரோட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் தந்து கொண்டிருப்பார். உங்களோட மகள் அவாவும் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து அவங்களும் பெரிய சிங்கரா வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். சிங்கரா மட்டும் அவங்களோட ப்ரொஃபஷனல் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். நீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய்கொண்டே இருக்கணும். அதை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கணும். எங்களோட AAA மீடியாவுக்கு நீங்க இந்த இன்டர்வியூ தந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அந்த AAA மீடியாவால தான் வந்து நான் இந்த இடம்லாம் போக முடிஞ்சது. ரொம்ப அதுக்கு மிகப்பெரிய நன்றி என்னுடைய சார்பில். அப்ப இன்னும் வேறு ஆர்டிஸ்டும் யாராச்சும் வராங்க சொன்னா AAA ஆர்டிஸ்டுக்கு கால் பண்ணா நம்பி அவங்க எங்களை ஷோஸுக்கெல்லாம் வரலாம் இல்லையா? அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன கூப்பிட்டுட்டே இருக்கணும். எத்தனை செலிபிரிட்டி வந்தாலும் நாங்க உங்களை மறக்க மாட்டோம். சொன்னா நீங்க வந்து தமிழருக்காக நீங்க பேசின விடயங்களும் நீங்க செஞ்ச விடயங்களும் வந்து உண்மையிலே அளப்பரிய ஒரு விஷயமே. சொன்னா இது நீங்க எந்த விஷயமே ப்ரீ பிளான் பண்ணி நடக்கல, இது இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி எந்த விதமான முன்னேற்பாடுகளுமே இல்லாம திடீரென்று நடந்த ஒரு விஷயம். அது வந்து உண்மையிலேயே வந்து பெரிய பெரிய ஒரு விஷயம். வந்து நிச்சயமா இன்னும் நிறைய இடங்கள்ல நாங்க உங்களை எதிர்பார்க்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து இன்னும் இதை போல நிறைய பிரபலங்கள் அவர்களுடைய விடயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய பயண பாதைகள்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து நாங்கள் கலந்து கொள்றதுக்கு உங்களோட நாங்கள் இணைஞ்சிருப்போம். எங்களோட எப்போ இணைஞ்சிருங்க. நன்றி.